السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. يستحب لمن دخل المسجد أن يصلي ركعتين قبل الجلوس وتسمى هذه الصلاة تحية المسجد. இன்றைய ஃபிக்ஹ் பாடத்தொடரில் நஃபிலான வணக்க வழிபாடுகள், முஸ்தஹப்பான தொழுகைகள் பற்றி விவரங்கள் இடம்பெறுகின்றன. இவ்வேளை நாம் தொழுகிறோம், ஃபர்ல்களை நாம் நிறைவேற்றுகிறோம். இஷா தொழுகைக்கு பின்னாலே வாஜிப், வித்ர் வாஜிப் 3 ரக்காத்து நிறைவேற்றுகிறோம். இதெல்லாம் ஃபர்ல்கள் வாஜிபிலே சேர்ந்தவையாக இருக்கின்றன. அதன்றி சுன்னத்துக்கள் இருக்கின்றன, நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஃபர்லுக்கு முன்பு பின்பு சுன்னத்துக்கள் இருக்கின்றன. அல்லாஹுடைய நற்கிருபையினால் அவற்றையும் நாம் நிறைவேற்றி வருகிறோம். அதன்றி வேறு சில வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. அந்த வணக்க வழிபாடுகள் பற்றி ஹதீஸ் கிதாபுகளில் நிறைய காணப்படுகிறது. அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக நமக்கு ஒரு மனசாந்தி ஏற்படும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும், நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேறும், எல்லாவற்றுக்கும் மேலாக இறை நெருக்கம் கிடைக்கும், இறை பொருத்தம் கிடைக்கும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தும் ஷஃபாத்தும் கிடைக்கும். அந்த அடிப்படையில் சில வணக்க வழிபாடுகள் பற்றி இங்கு பேசப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு நாம் வருகிறோம், வந்த மாத்திரத்தில் நாம் ஒரு 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. மஸ்ஜிதின் காணிக்கை என்று சொல்வார். ஹதீஸில் அது பற்றி நிறைய வந்திருக்கிறது. நீ மஸ்ஜித் நபவிக்கு சென்றாலும் கூட, இந்த மதீனா மஸ்ஜித் நபவி, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக நாம் செல்லுகிறோம். அந்த ஜியாரத்துக்கு முன்னாலே கூட 2 ரக்காத் தொழுது விட்டு ஜியாரத் செய்ய வேண்டும் என்று நாம் ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தினார். எனவே ஹாஜிமார்கள் ஜியாரத்து செய்யக்கூடிய இந்த நன்மக்கள் உடனடியாக டைரக்டாக அவர்கள் ஜியாரத்துக்கு செல்வதில்லை. பள்ளி உள்ளே பிரவேசித்த மாத்திரத்திலேயே தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதின் காணிக்கை 2 ரக்காத் தொழுது விடுகிறார். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மஸ்ஜிதுடைய காணிக்கை 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். அதில் ஒரு மன நிறைவு உண்டாகும். பள்ளியிலே அமர்வதற்கு முன்னாலேயே தொழுது விடுவது நல்லது. சரி, பள்ளியிலே கொஞ்சம் கவனமின்றி அமர்ந்து விட்டோம், நினைவு வருகிறது, ஆகா நாம் மஸ்ஜிதின் காணிக்கை 2 ரக்காத் தொழாமல் விட்டு விட்டோமே, உடனே எழுந்து நாம் தொழுது கொள்ளலாம். அல்லது ஃபர்லு தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது, மஸ்ஜிதின் காணிக்கை 2 ரக்காத் தொழுவதற்கு அவகாசம் இல்லை. அப்போது அந்த ஃபர்லு தொழுகையோடு அந்த மஸ்ஜிதினுடைய காணிக்கை நன்மை நமக்கு கிடைத்துவிடும். நம்முடைய நியத்தை பொறுத்திருக்கிறது, நம்முடைய எண்ணத்தை பொறுத்திருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு உயர்வான தொழுகை இருக்கிறது. அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்திலே பிரவேசித்த அந்த பாக்கியம். எதனால் அந்த பாக்கியத்தை பெற்றார் என்றால், உலுவினுடைய முஸ்தஹப் 2 ரக்காத்தை அவர்கள் தொழுதவாறு இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, நான் நடந்து போகிறேன், எனக்கு முன்னாடி நீ நடந்து செல்கிற அந்த காலோசை கேட்கிறதே, என்ன விஷயம் என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு முறையும் நான் ஒலு செய்த மாத்திரத்தில் உதுவினுடைய காணிக்கை 2 ரக்காத் நான் தொழுதவாறு இருந்தேன், அதனுடைய ஒரு பரக்கத்தாக இருக்கலாம் என்று அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த பிரபல்யமான அந்த நிகழ்ச்சியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உதுவுடைய காணிக்கை என்றால் நாம் உடு செய்து விட்டு வருகிறோமே, ஈரம் காய்வதற்கு முன்னாலேயே தொழுவதற்கு முயற்சிப்பது. நாம் உடு செய்த மாத்திரத்தில் துவட்டாமல் இருப்பது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது, ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். ஆனால் நாம் துவட்டாவிட்டால், உணர்த்தாவிட்டால் நமக்கு அதனால் சிரமம் ஏற்படும் என்றால் நாம் என்ன செய்து கொள்ளலாம்? துவட்டி கொள்ளலாம். அவ்வாறு இல்லாத போது, அந்த ஈரப்பசை இருக்கிற போதே நாம் பள்ளிக்கு வருகிற போது உதுவுடைய காணிக்கை 2 ரக்காத்தும் சேர்த்து தொழுகும்போது அதில் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. அப்படியானால் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுக வேண்டுமே என்றால் ஒரே நியத்தாக நாம் வைத்துக்கொள்ளலாம். உதுவுடைய காணிக்கை 2 ரக்காத் மற்றும் பள்ளிவாசுடைய காணிக்கை 2 ரக்காத் நாம் நியத்து வைத்து கொண்டோம் என்றால் அந்த சவாப் கிடைத்துவிடும். நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்லுகின்றோம், பெரும்பாலும் 8-9 மணிக்கு மேலே வெளி வேலையாக நாம் புறப்படுவோம். வியாபாரிகள் வியாபாரத்துக்காக வேண்டி அல்லது நம்முடைய சொந்த அலுவல்களுக்காக வேண்டி அந்த நேரத்தில் லுஹா தொழுது கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது.
லுஹாவுடைய பரக்கத் பெருமளவுக்கு இருக்கிறது. அந்த எண்ணிக்கை 12 வரை இருக்கிறது. இருந்தாலும் கூட 4 ரக்காத் தொழுதாலே போதுமானது, முஸ்தஹப்பாக இருக்கிறது. 12 ரக்காத்து வரை அவருடைய எண்ணிக்கை இருந்த போதும் கூட ஒரு 4 ரக்காத் நாம் சலாத்துல் லுஹா வீட்டிலேயே தொழுது விட்டு புறப்பட்டோம் என்றால் வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத் இருக்கிறது. நாம் நம்முடைய செவிகளில் அவ்வப்போது நாம் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று கூட ஒரு நண்பர் வந்து சொல்லி கொண்டிருந்தார்கள், ஒரு பிள்ளை முடியாமல் இருக்கிறார்கள், ஸ்கூலுக்கு செல்ல மறுக்கிறார்கள். ஸ்கூலுக்கு திடீரென்று எனக்கு பயமாக இருக்கிறது, அங்கே வகுப்பில் சென்று அமர்வதற்கு பயமாக இருக்கிறது என்று எப்போது பார்த்தாலும் அழுது கொண்டிருக்கிறார். 1 மாத காலம் இது நீடிக்கிறது என்று சொன்னபோது, சூரத்துல் பக்ரா வீட்டில் ஓதுங்கள், தண்ணீரை தெளியுங்கள், அத்தோடு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். இந்த சலாத்துல் லுஹா மூலமாகவெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்காது என்று பார்க்கிற போது லுஹா தொழுகை நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. அதில் பொருளாதாரத்திலும் பரக்கத்து உண்டாகும் மட்டுமல்ல, பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பும் உண்டாகும். பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது இந்த சலாத்துல் லுஹா மூலமாக. அதே போல தான் சலாத்துல் இஸ்திகாரா கேள்விப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கிறது, அந்த வேலையிலே நாம் இறங்குவதற்கு முன்னாலே நமக்கு ஒரு சிறு குழப்பம் ஏற்படுகிறது. அதில் நாம் இறங்கலாமா வேண்டாமா, அதில் நமக்கு நன்மை இருக்குமா இருக்காதா என்கின்ற ஒரு சிந்தனை, கவலை ஏற்படுகிறது. இஸ்திகாராவுடைய நஃபில் ரக்காத் தொழுது அதற்கான துவாவை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் வேண்டினோம் என்றால் எதிலே நன்மை இருக்கிறதோ அந்த நன்மையான வழியை காண்பித்து விடுவான். அதே போலுதான் ஒரு தேவைக்கு சலாத்துல் ஹாஜத் இருக்கிறது. ஒரு தேவைக்காக நாம் போகிறோம், மயிலாடுதுறை போகிறோம், ஒரு ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போகிறோம், வேலைகள் நடக்க வேண்டும், எத்தனையோ ஆதார் பிரச்சனை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஒரு 2 ரக்காத் தொழுது விட்டு சலாத்துல் ஹாஜா என்பார். உதாரணத்திற்காக நாம் சொல்கிறோம், சலாத்துல் ஹாஜா ஹாஜத்தினுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுது விட்டு செல்வது. அதே சமயத்தில் நாம் புனித ரம்ஜான் மாதத்தில் கடைசி 10 நாட்களில் நாம் ஜமாத்தாக சேர்ந்து தொழுகிறோமே, இது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் மக்களை அழைத்து ஜமாத்தோடு தொழக்கூடாது. மாறாக எதிர்பாராமல் ஜமாத்தோடு தொழுதோம் என்றால் நஃபிலான வணக்கமாக இருந்தாலும் கூட அது கபூலாக ஆகிவிடும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அமர்ந்து தொழுவதை பற்றி. நம்மால் நின்று தொழ வாய்ப்பு இருக்குமானால் ஃபர்லு வாஜிபை நின்று தான் தொழுக வேண்டும். லா யஸிஃபுல் ஃபர்து காயிதா மஅல் குத்ரத்தில் கியாம். நாம் நின்று குனிந்து சஜ்தா செய்து தொழுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி முயற்சி எடுக்காமல் நாம் அமர்ந்து தொழுதோம் என்றால் அந்த தொழுகை கூடாமல் போய்விடும், தொழுதும் கூட பயன் இல்லாமல் போய்விடும். அது ஃபர்லு மட்டுமன்ற அருமை பெருமக்களே, வாஜிப் தொழுகைக்கும் அதே சட்டம் தான். அதே போன்றுதான் நஃபில் தொழுகையை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. நமக்கு உடம்பில் ஒரு இயலாமை இருக்கிறது, ஒரு பலகீனம் இருக்கிறது. ஃபர்லை நாம் இயன்ற மட்டும் என்ன செய்கிறோம், தரையிலே நாம் நின்று குனிந்து தொழுகிறோம். ஆனால் நஃபிலையாவது நாம் சேரில் அமர்ந்து தொழலாமா அல்லது தரையில் அமர்ந்து நாம் தொழலாமா என்று கேட்டால் தொழலாம். நஃபிலை பொறுத்தவரை சட்டம் கடுமையானதாக இல்லை என்றாலும் கூட நின்று தொழுவதன் மூலமாக கிடைக்கிற நன்மை முழுமையாக கிடைக்காது, அமர்ந்து தொழுவதன் மூலமாக. அதே சமயத்தில் நம்மால் முடியவில்லை, நின்று நஃபில் தொழுவதற்கு முடியவில்லையா, நின்று தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை முழுமையான முறையில் நமக்கு கிடைத்துவிடும். ஒருவர் நின்றவாறு தொழுது கொண்டிருக்கிறார், நஃபில் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார், வெகு நேரம் நிற்க முடியவில்லை, ஒரு 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுகிற போதே அவருக்கு ஒரு பலகீனம் ஏற்படுகிறதா, உடனே அவர் அமர்ந்த தொழுகையை பூர்த்தி செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று நாம் ரயில்களில் செல்லுகிறோம், ரயில்களில் நாம் தொழுகலாமா, புகை வண்டிகளில் தொழுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நாம் தொழலாமா என்றால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இயன்ற மட்டும் நாம் ரயில் நிற்கிற போது அவகாசம் கிடைக்கிற போது 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் 1/4 மணி நேரம் 20 நிமிடங்கள் எல்லாம் ரயில்கள் நிற்கின்ற வாய்ப்பு இருக்கிறது, அந்த தகவல் நமக்கு கிடைக்கிறது என்றால் உடனே நாம் ரயிலை விட்டும் இறங்கி பிளாட்ஃபார்மில் சுத்தமான இடத்துல தொழுது கொள்வது தான் மிகச் சிறப்பான ஒரு விஷயம் ஃபர்லான தொழுகைகளை பொறுத்தவரை. இன்னும் சொல்லப்போனால் சுன்னத்துல் ஃபஜ்ருடைய சுன்னத்தை கூட நாம் தரையிலே தொழு. காரணம், சுன்னத்துக்களே மிக முக்கியமான சுன்னத் ஃபஜ்ருடைய சுன்னத். ஃபஜ்ருடைய சுன்னத் மிக அதை ஆக்கத் என்பார்கள் அரபியில். சுன்னத்தமோ அக்கதா என்றும் இருக்கிறது, ஆக்கது என்றும் இருக்கிறது. ஆக்கது என்றாலே மிக உறுதி வாய்ந்த சுன்னத் என்பது பொருளாகும். அதையெல்லாம் தரையிலே நாம் தொழுகிறோம். சரி, வாய்ப்பு இல்லை, நேரம் அவகாசம் இல்லை, நாம் வெளியே சென்று பிளாட்ஃபார்மில் சென்று தொழுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் நாம் ரயிலுக்கு உள்ளே
நம்மால் இயன்ற அளவுக்கு நின்றோ குனிந்த தொழ வாய்ப்பு இருந்தால், பிறருக்கு இடையூறு இல்லாமல் தொழ வாய்ப்பு இருந்தால் தொழுக வேண்டும். இல்லாவிட்டால் ஈமாவாக தொழுகலாம், இஷாராவாக தொழுகலாம். இதா சொல்லா ஹாரிஜல் மிசல் அல்ல தாபத், ஊருக்கு வெளியே தான். ஊருக்கு உள்ளே நாம் வாகனங்களிலே தொழுகக்கூடாது, ஊருக்கு வெளியே. சல்லாபில் ஈமா இல்லை ஐயி ஜெகத்தின் தவஜகத்தி தாப்பா, நாம் அப்படி தொழுகிற போது ரயில் திசை மாறி மாறி சென்று கொண்டிருக்கலாம், கிபிலா மாறி சென்று கொண்டிருக்கலாம், அல்லாஹ் மன்னித்து கொள்வான். ரயிலுக்கு உள்ளே நாம் தொழுகிறோம், நாம் இயன்ற மட்டும் நின்று குனிந்து தொழுக வேண்டியது. நாம் தொழுகை ஸ்டார்ட் பண்ணுகிற போது இப்போதே மொபைல்லே கிபிலா திசை காட்டி இருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது. அதன் பிரகாரம் நாம் தொழுகை நாம் தொடங்குகிறோம். அதற்கு பின்பு அந்த ரயில் திசை மாறி செல்கிற போது அல்லாஹ் மன்னித்து கொள்வான். கிபிலாவை முன்னோக்கி தொழாத அந்த குற்றத்திற்கு நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகாது. இதா சொல்லா ஹாரிஜல் மிசர் அல தாப்பா சல்லாபில் ஈமா இலா ஐயிஜகத்தின் தவஜகத்தி தாப்பா. தாபா என்றால் வாகனம், அந்த ரயில் போன்ற வாகனங்கள். அது செல்லும் திசையிலே தொழுது கொள்ளலாம். ஈமாவாகவும் தொழலாம், இஷாராவும் தொழலாம். நின்று தொழுக முடியவில்லையா, கிபிலா தெரிகிறதா, நாம் ஒரு பக்கமாக நின்று அமர்ந்து கொண்டு ஈமா இஷாராவாக தொழுவது வாய்ப்பு. அப்படியே இருந்தால் அது நிலையாக இருக்கும். சற்று தலையை தாழ்த்தினோம் என்றால் ருக்குவாக இருக்கும். இன்னும் சற்று தலையை தாழ்த்தினோம் என்றால் அது சுஜூதாக ஆகிவிடும். நிறைய பேர் அப்படி ரயில் நிலையங்களில் தாய்மார்கள், ஹாஜிமார்கள், ஹாஜியாக்கெல்லாம் தொழுவதை நாம் பார்க்கலாம். தொழுகையினுடைய சிந்தனை வருவதே மிக முக்கியமான விஷயம் அல்லவா. அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்று நினைப்பது அது அல்லாஹுடைய ஒரு பேரருள், அருட்கொடை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே தாபத்தில் தொழுவதற்கும் வாகனங்களில் தொழுவதற்கும் நமக்கு பர்மிஷன் இருக்கிறது. தொழாமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய விவரம். எனவே ஃபர்லுகள், வாஜிபுகளுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோமோ அதே போன்ற நஃபிலான வணக்க வழிபாடுகளில் நிறைந்த பரக்கத்தும் ரஹ்மத்தும் இருக்கிறது என்று விளங்கி இயன்ற மட்டும் அந்த முஸ்தஹப்பான நஃபிலான வணக்கங்களை ஈடுபடுவதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து எண்ணற்ற பாக்கியங்களை பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.